இலங்கையில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா தொற்று உள்ளிட்ட நோய்கள் குறித்து தேவையற்ற அச்சம் கொள்வதற்கு எந்தவொரு காரணமும் இல்லை என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு, சிக்கின்குனியா, இன்ஃபுளுவென்சா மற்றும் கொரோனா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஏசிங்க சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவில்லை என்று தெரிவித்து மருத்துவ துணை சேவை நிபுணர்கள் இன்று வைத்தியசாலை முழுவதும் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். இன்று காலை முதல் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக மருத்துவ துணை தொழில்களுக்கான கூட்டுப் பேரவையின் பொதுச் செயலாளர் சானுக்கு தர்ம விக்ரம கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரின் 51வது நினைவு தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ் உரும்பிராய் சந்தையில் உள்ள பொன் சிவகுமாரின் நினைவு தூவியில் இந்த நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷிந்திர ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். அரசாங்க அதிகாரியாக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட உர இறக்குமதி தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக ஷஷிந்திர ராஜபக்ஷ ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து திருக்கடலூர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டம் காரணமாக வீதியினூடான போக்குவரத்து தடைப்பட்டதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா கொக்குவெளி பகுதியில் வீட்டில் இருந்து 9 அடி நீளமான முதலை ஒன்று வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த வீட்டுக்கு பின்புறமுள்ள தோட்ட பகுதியில் முதலை ஒன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார். அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது. இதையடுத்து இன்று குறித்த பகுதிக்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணியில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்து குறித்த முதலையை பிடித்துச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாயின் அரசியல் நோக்கம் கொண்டவையாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் மற்றும் கைதுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல்வாதிகள் பதவி மோகத்துக்காக தமிழ் மக்களின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி ஆனந்தசங்கரி தெரிவித்தார். தற்பொழுது சில கட்சிகள் இணைந்து தமிழீழம் என்ற பெயரில் இல்லாமல் வேறொரு பெயரில் கூட்டணி அமைத்துள்ளார்கள். இவ்வாறு விமர்சனம் வெளியிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் தமிழரசு கட்சியில் இருப்போர் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து கட்சியை கொண்டு நடத்துமாறும் கோரியுள்ளார். இலங்கையில் அண்மைய நாட்களாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கடந்த மாதம் நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,30,000 கடந்துள்ளது. அதன்படி 1,32,919 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதம் நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கிணங்க இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகிறந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பகடிபதைகளை தடுப்பதற்கு செயலணி ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற பகடிபதைகள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பிரதமரிடத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு ஆசிரியர்களாக நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் குறித்த நிகழ்வானது இடம்பெற்றுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஆசிரியர் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 9 ஆண்டுகளுக்குள் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆசிரியர் சேவையில் நியமிக்கப்பட்டுள்ளனர்.